வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரீட்சையில் நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க. தேர்வு எழுதி டிகிரி பாஸ் பண்ணிடுவாங்க. பாஸ் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் நான் விரும்புகிற பாடத்தில் நான் தேர்ச்சி பெற்று வேலைக்கு போகணும், நான் பரீட்சையில் எழுதி பாஸ் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி நினைப்புல நிறைய மாணவர்களுக்கு இருக்கும். பரீட்சை முடிஞ்சு நிம்மதியாக இருந்த காலம் போய் இன்றைக்கெலாம் கோடை காலத்துலேயும் சரி, அதாவது கோடை காலங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்ட பிறகும் அவங்களுக்கு விரும்பிய படிப்புக்கு படிக்க வேணும்னு சொல்லி முக்கியத்துவம் முடிச்சு அதற்காக படிக்க வேண்டிய சூழல்லாம் இன்றைக்கி இருக்குது. முன்னாடியெல்லாம் அது அளவுக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தாக்கெல்லாம் இருக்காது. ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒரு படிப்பு படிப்பாங்க, படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் சேருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நிலைமை மாறிடுச்சு. இப்போ படிப்பா அறிவா, ஒரு போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த படிப்பில் ஆழ்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், அந்த சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ கல்விக்கு காரகன் யார் அப்படின்னா புதன். இந்த கிரகம் பார்த்திங்கன்னா பலம் பெற்று இருந்தால் மட்டும்தான் யாருடன் இருக்கார், எப்படி இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை முடிவு செய்ய வேணும். பட்டப்படிப்புக்கு அப்படின்னா 4ஆம் இடத்தையும், மேற்படிப்புக்குன்னா 9ஆம் இடத்தையும், அத்துடன் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பலம் அறிந்து சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் இது மட்டும் இருந்து பார்த்தாது, அந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானத்தையும், 9ஆம் இடம் அந்த பாக்கியம் இருக்கான்னு பார்க்கறதுக்கும், பட்ட படிப்புக்கு 4ஆம் இடத்தையும் சேர்த்து அந்த 2-5 சேர்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இப்போ படிக்க விரும்பும் பலருக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா புதாதித்ய நிபுண யோகம் இருக்கும். அப்படின்னா புதாதித்ய நிபுண யோகங்கிறது என்னன்னா, புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிற யோகம் தான் அந்த புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். அதுமாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் குரு இருந்தாலும் நம்ம விரும்புகிற உயர்கல்வி பெற முடியுமான்னு கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதுவும் அப்படியும் பார்க்கலாமா, புதன் குருவும் வச்சு பார்க்கலாமான்னா புதன் குருவை வச்சியும் அந்த உயர்கல்வி ஸ்தானத்தை சாதிக்க முடியும். கேந்திரத்தில் வரணும். அப்போ கேந்திரங்கிறது பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 அப்படிங்கிறது சொல்கிறத கேந்திரம் அப்படின்னு கூட அமைப்பில் வரணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஒரு அரசு சம்பந்தமான உயர் அதிகாரி பதவி வேணும் எனக்கு அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசு சம்மந்தப்பட்ட உயர்கல்வி ஸ்தானத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி முடியும். அதுமாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆவதற்கு லக்னாதிபதி பலம் இருப்பதும், அத்துடன் பார்த்திங்கன்னா லக்னத்தில் 4, 9, 10 ஆகிய இடங்களில் ராகு இருப்பதும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு நல்ல யோகத்தை குறிக்கும். இப்போ கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னா ஆடிட்டர் அக்கௌண்டன்சி இது மாதிரி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னா சந்திரன் பலமாக இருக்கணும். சந்திரன் பலமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடிட்டிங் சார்ந்த படிப்புகளுக்கு, கணக்கு வழக்கு சார்ந்த படிப்புக்கு புதனோட சேர்ந்த சந்திரன் நல்லா சிறப்பு கொடுக்கும். இப்போ சட்டப்படிப்புக்கு லக்னாதிபதி 2ஆம் இடம் இவையெல்லாம் பலம் பெற்றிருக்கணும். ஏன் இந்த சட்டப்படிப்புக்கு லக்னாதிபதி நல்லா சிறப்பாக இருந்தால் தான் அந்த 2ஆம் இடத்து அதிபதி வாக்குஸ்தானம் இல்லையா, வாக்குஸ்தானத்தை சொல்லக்கூடியது 2ஆம் இடம் தான். அப்போ வாக்கு பலிதம் அங்கே வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்கே கேட்கக்கூடிய நம்ம சட்டத்தை தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு வாக்கு பலிதம் இருந்தால் தான் அந்த 2ஆம் இடத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ மருத்துவ படிப்புன்னு சொல்லிட்டாவே பார்த்திங்கன்னா கேது வேணும். அப்போ கேது லக்னத்துக்கு 4, 9, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் இன்னும் நல்லா பார்த்திங்கன்னா மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கு கண்டிப்பாக போயிடுறாங்க. 4ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துல கேது இருக்கணும். கேது இருந்துச்சுன்னா மருத்துவ சார்ந்த படிப்புக்கு போவாங்கன்னா கண்டிப்பாக படிப்பாங்க. அந்த கூட அமைப்பு கிடைக்கும்னா கண்டிப்பாக. இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகளை பார்த்திங்கன்னா சாதகத்தில் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தோ அல்லது இணைந்தோ அல்லது பார்வை பெற்றோ இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புக்கு நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கும். அப்போ சமையல் கலை கேட்ரிங் கலை தொடர்பான படிப்புகள் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சாதகமாக இருப்பது அவசியமாகும். ஏன்னா அங்கே சமையல் கலை அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த நீர் சம்மந்தப்பட்டது, சந்திரன் செவ்வாய் அங்கே வேகத்தை கொடுக்கணும், சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும் முடியாது. அந்த சூரியன் அந்த சுறுசுறுப்பு தன்மை கொடுக்குறதுக்கு, அந்த நெருப்புங்கிற தத்துவத்தை அங்கே இருக்கிறதுக்கும் சூரியனும் செவ்வாய் சந்திரன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருப்பேன்னா கலை அதாவது கேட்ரிங் கலையில் சிறப்பாக இருக்கவங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாணவர்கள் படிப்பு எடுக்கிறாங்க. அதாவது மாணவர்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. அதுதான் பெரிய குற்றம். மாணவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் மாணவர்கள் வெற்றி பெற முடியும். இப்போ மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில், விரும்பிய பள்ளிக்கூடத்தில், விரும்பிய இடத்துல படிக்க வைங்க. அவங்க கண்டிப்பாக நல்ல படிப்பாங்கன்னா கண்டிப்பாக படிப்பாங்க. உளவியல் ரீதியாகவே பார்த்திங்கன்னா உளவியல் மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜோதிடர்கள் ஆலோசனை பெறுதல் இன்றைக்கி அவசியமாக கருதப்படும். ஏன்னா அந்த மாணவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயம் பெற்றோர்கள் கவனிப்பது இல்லை. அதனால் அந்த மாணவனுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த மருத்துவ ரீதியாகவே ஜோதிடர்கள் ரீதியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப படிப்புகளை அவங்களுக்கு மாணவர்களுக்கு எடுத்து உரைப்பது ரொம்ப 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 சிறப்பு. கல்லூரி படிப்புகள் தொடர்ந்து உங்கள்கிட்ட பிரச்சனை வரக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
பிரான்மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரம் ஸ்தலம் அப்படின்னா பிரான்மலையில் இருக்க சிவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இது வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம்னு கூட உண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தினமும் அதிகாலையில் வந்து அந்தி சாய் நேரத்திலும் பூஜை நடக்கும். அந்த பூஜை நடக்கிறது நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்வியில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது.